இப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்ட் கேப்டனை தயவு செய்து ஏன் ரிட்டையர் ஆகாமல் இருக்கீங்க, எப்போ ரிட்டையர் ஆக போறீங்க அப்படின்னு இந்த கேள்வி கேட்கறது முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா இவரமா ஒரு பிளேயருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா, நம்மளை விட ஒரு பெட்டரான ஆள் இருக்காங்களா, நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுவோமா, என்னோட பெட்டரா ஒருத்தன் இருக்காண்டா அவனை எடுத்துக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோமா? இல்லை, நான் இருப்பேன் ஆனால் அடுத்தவனுக்கு மட்டும் டேய் நீ ஏன் இவ்வளோ நாளாக இருக்கிற, அவன் சூப்பராக இருக்கிறான் தம்பி இங்கே வா அப்படின்றது. இவன் ஃபார்மை விட்டு போயிட்டானா, இவன் ஒர்ஸ்ட்டாக பேட்டிங் பண்ணுறானா, அதெல்லாம் தேவையில்லை. இவன் எவ்வளோ சூப்பரான பேட்டிங் பண்ணட்டும், எவ்வளோ சூப்பரான கேப்டன்சி பண்ணட்டும். எனக்கு தோணுது இப்போ இன்னொரு சூப்பரான ஆள் இருக்கான், உடனே அவனை கூட்டு அவனை தூக்கு அப்படின்னு. நான் மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை கொண்டு வந்ததை பற்றி சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் அதை பற்றி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஸோ அதனால் நம்மகிட்ட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குதுங்கிறதுக்காக அது இதை விட பெட்டராக அப்படியே இருந்தாலும் கூட அந்த பெட்டர் ஆப்ஷன் இப்போ யூஸ் பண்ணணுமான்ற முடிவை ஒரு டீம் எடுக்கணும். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய் அவ்வளவு பேசினவங்க இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ரிசல்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக பேச மாட்டாங்க.